மட்டும் தான் பாத்துட்டு இருக்கானுங்க. தள்ளி விட்டான். அதுவும் கரெக்ட் தான். பாத்தீங்கன்னா அப்ரூவ் ப்ரோ போய் எட்டி உதைக்க போறாரு. 1 ஹலோ கைஸ், நான் உங்க SM ஸ்டைல். வெல்கம் டு யூடியூப் சேனல். நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு கிவே தர லொகேஷன் தான் போயிட்டு இருக்கோம். யார் யார் பாத்தீங்கன்னா அஃப்ரோ, இலியாஸ் கிங் 2 பேர் தான் போறோம். கேமராமேன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஃப்ரோவா இருப்பாங்க. நானும் இலியாஸோ வந்து அந்த கிவேயோட ஆர்கனைஸா இருப்போம். டேரக்டா அந்த லொகேஷன் போய் சேர்ந்துடலாம். ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்மளோட கிவே லொகேஷன் வந்து சூஸ் பண்ணிட்டோம். லொகேஷன் பாத்தீங்கன்னா ஷேன் பக்கம் தான். இந்த லொகேஷன்ல தான் ஒட்ட போறோம். இலியாஸ் ப்ரோ ரெடியா? கிவே கொடு. அப்புறம் மச்சான் கேமரா ஓகேல? ஓகே. இந்த லொகேஷன்ல நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோஸ் யார் வரா சொல்லிட்டு பாக்கலாம். இன்னையோட கிவே வின்னர் பாத்தீங்கன்னா ப்ரோ தான். ப்ரோ உங்க நேம் மட்டும் சொல்லிருக்கீங்களா? நாசிருங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரோ தான் வின் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து வேற லொகேஷன் தான் போறோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. கிவே லொகேஷன்ல இருந்து கிளம்ப போறோம். எங்க போறோம் பாத்தீங்கன்னா ப்ரோ, எங்க ப்ரோ போறோம்? நம்ம ஸ்விம்மிங் பூல். அப்புறம் ப்ரோ நாங்க ஸ்விம்மிங் பூல் போலாமா? போய் என்ஜாய் பண்ணலாம். வேற லெவலில் இருக்கும். ஸ்விம்மிங் பூல் தான் இங்கே டேரக்டா போறோம். இல்ல ப்ரோ வர சாக மாட்டோம் ப்ரோ. இப்போ டேரக்டா நம்ம ஸ்விம்மிங் பூல் போயிடலாம். முன்ன பாத்தீங்கன்னா நம்ம லிம்ரா ஸ்டூடெண்ட் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு தான் போறோம். நான் சாப்பிடல மதியம் லஞ்சு. அப்புறம் சாப்பிடல. அண்ட் இலியாசம் சாப்பிடல. ப்ரோ சாப்பிடலாம்ல? சாப்பிடல. அவனும் சாப்பிடல. எல்லாருமே சாப்பிட்டான். நான் சாப்பிடல. வெறும் ஒரு 11 மணி வந்து சிக்கன் பிரியாணி. சரி சாப்பிட்டு உள்ள சாப்பிட்டு போயிடலாம். உள்ள வந்துட்டு என்ன ஆர்டர் பண்ணலாம் நான் கேட்கலாம். இலியாஸ் ப்ரோ என்ன வேணும்? டபுள் சிக்கன் ரோல். சிக்கன் ரைஸ். ஓகே. நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் ஸ்டிக் சொல்லிட்டு ஒரு KFC ஸ்டைல்ல போன டைம் பாத்திருப்பீங்க. அதே ஆர்டர். புரியல ப்ரோ. அப்படின்னா இல்ல ப்ரோ, அந்த சைடு நல்லா இருக்குது, கிளாரிட்டி நல்லா இருக்கும் சொல்லிட்டு தான். அப்படியா? சரி விடு ப்ரோ, ஆர்டர் பண்ணிடலாம். உனக்கு டபுள் சிக்கன் ரோல், சிக்கன் ரைஸ், நமக்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் ஸ்டிக் போய் ஆர்டர் பண்ணிட்டு டேஸ்ட் வேற லெவல். பசிக்குது அவரு பசிக்குதா போய் வாங்கிட்டு வந்துடலாம். என் மச்சாங்கும் இலியாஸ்க்கும். இலியாஸ் ஆர்டர் பண்ண சிக்கன் டபுள் சிக்கன் ரோல் வந்துச்சு. ப்ரோ எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாரியா? சரி ப்ரோ, நீயும் சாப்பிடுங்க. அப்புறமா நான் சாப்பிடுங்க. வாயே நீ பாத்தனா? அப்படி இல்ல, நம்ம ஆர்டர் பண்ணது இன்னும் வரல. சிக்கன் ரைஸ் வந்துச்சு. அப்புறம் ஆர்டர் பண்ணது வந்து வரல. நாங்க வந்து சாப்பிடுறோம். நீ வந்து பாரு. அவன் சாப்பிடுறாரா? 2 பேர் சாப்பிட போறாங்க. நான் வந்து அவங்க வாயை பாத்துட்டு இருக்கணும் எப்படி இருக்கு சொல்லிட்டு ஆன்னு சொல்லிட்டு. இப்ப பாக்குறியா? இங்க பாரு. ஆனா கிளாரிட்டி இருக்கு ப்ரோ. பரவாயில்ல, கிளாரிட்டி நல்லா இல்ல. இப்படி வந்துரு. நம்ம ஆர்டர் பண்ண ஃப்ரைட் சிக்கன் ஸ்டிக் வந்துச்சு. ஒரு பைட் வச்சுட்டாரு அவரு. மச்சான் எப்படிடா இருக்குது? நல்லா இருக்கா மச்சான்? வந்து டேய் சூப்பரா கிஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்ல போயிட்டு நீங்க 2 பேரும் நிஜமா சொன்னா நல்லா இருக்கு டேஸ்ட். அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு ரோல். ரைஸும் சாப்பிட்டு பாதி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து டேரக்டா நம்ம ஸ்விம்மிங் பூல் தான் போறோம். பாத்தீங்கன்னா கேரட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஹெல்த்துக்கு நல்லது. கேரட் சாப்பிடுங்க நீங்களும், சரிங்களா? நம்ம சுகர் ப்ரோ வந்துட்டாரு ஸ்விம்மிங் பூலுக்கு. அண்ட் ஷாரிக் சமீரோ வந்துட்டாரு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம ஸ்விம்மிங் பூல் தான் போறோம். யார் யார் பாத்தீங்கன்னா சமீர், அஃப்ரோ, இலியாஸ், சுவேல், நாங்க 5 பேரும் போறோம். டைரக்டா போய் உள்ள என்ட்ரி அடிச்சிடலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் ஸ்விம்மிங் பூலோட. உள்ள போய் டிக்கெட் வாங்கலாம். இலியாஸ் ப்ரோ டிக்கெட் வாங்கிடலாம். அக்கா ஒரு ஹாய் சொல்லிடுக்கா. ஹாய். நல்லதுக்கா. நம்ம ஒரு லாக்ல பாத்தீங்கன்னா அக்காவா ஹாய் சொல்லிட்டாங்க. அவங்கதான் இங்க மெயின்டெனன்ஸ் பாக்குறாங்களா. அக்காவே இப்பதான் சொன்னாங்க என்கிட்ட. சும்மா ஒரு ஃப்ளோல ஏதோ சொல்லிட்டேன். இப்ப போய் டிக்கெட் வாங்கிட்டு வாவ் டிக்கெட் வாங்கலங்க. டேரக்டா உள்ள வந்துட்டோம் ஸ்விம்மிங் பூல்ல. வேற லெவல் இருக்கு. போய் குதிக்க போறாங்க. நம்ம வந்து குதிக்கலாம். வெறும் வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கானுங்க. தள்ளி விட்டான்.
அப்புறம் ப்ரோ சுவேல் ப்ரோ நீயே போய் தள்ளி விடு ப்ரோ. அதுவும் கரெக்ட் தான். பாத்தீங்கன்னா அப்புறம் ப்ரோ போய் எட்டி உதைக்க போறாரு. 3 2 2 1 3 2 1 சமீர் பாத்தீங்கன்னா எங்க குளிக்கணும் தெரியுங்களா? வாங்க அவரோட ஸ்விமிங் பூல் காமிக்கிறேன். இந்த ஸ்விமிங் பூல்ல தான் குளிக்கணும் அவன் சமீர். ஏன்னா அவன் நீச்சல் தெரியாது. அப்புறம் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தனை அட்டாக் பண்றானுங்க. மாட்டிக்கினான். வந்துட்டான். டாஸ்க் பாத்தீங்களா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் வச்சு ஏதோ என்ன பண்றாங்க. டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவன் செத்துட்டான். அவன் வீட்டுல வந்து சொல்லி அனுப்பிச்சிடலாம். நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து பாலை கட்ட வேண்டியதுதான். எடுத்துடலாம் பால். இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் குளிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம சுயல் ப்ரோ மட்டும் பாருங்க இதெல்லாம் ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. யார் யார் எப்படி குளிச்சிட்டு இருக்கா? ப்ரோ என்ன ப்ரோ பண்ற? எங்க ப்ரோ பாத்துட்டு இருக்க? விசாரம் பாய் இல்லையா சார்? 1000 ரூபாய் பெட்டு. அப்புறம் வந்து அந்த லாங்ல இருந்து இந்த லாங் வரைக்கும் நான் ஸ்டாப்பா போவான்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்ற? 500 ரூபாய் பெட்டா மச்சான் ரெடியாடா? ட்ரை பண்ணிடலடா. 1000 ரூபாடா இங்க வச்சிருக்கேன். போக மாட்டாடா நீ? சுயல் ப்ரோ அவன் போவானா போக மாட்டானா ப்ரோ? மச்சான் என் மானத்தை காப்பாத்துறா. மானத்தை காப்பாத்து. என்னோட டாம் அங்க இருந்து அங்க வரைக்கும் போறான் சொல்றேன். 1000 ரூபாய் பெட்டு வச்சிருக்கேன். போக மாட்டான் ப்ரோ. நீ ப்ரோ? போக மாட்டான் ப்ரோ. முடியாது ப்ரோ. ரெட் புல் வேணுமா? 3 2 1 இல்ல இந்த நான் தேவையா உனக்கு? கண்ணாடி தேவையா கோபி? என் கண்ணாடி நாட்டு பண்றான். 1000 ரூபாடா ஜெயிச்சுட்டு 1000 ரூபாய் ஜெயிச்சுட்டு மச்சான் அவனுக்காக. ஸ்ட்ரைட்டா போ நான் பர்றா மச்சான். போயிட்டு அந்த குழந்தை 1000 ரூபாய் நம்புதான்டா. வேற லவுடா எவன்டாவா கட்ட மாட்டே. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயிச்சுட்டான். இலியாஸ் தோத்துட்டான். அப்புறம் ப்ரோ இலியாஸ் 500 ரூபாய் எனக்கு கொடுக்க போறான். நானும் அப்புறம் வந்து வாங்கி சாப்பிட போறேன். 500 ரூபாய்க்கு ஸ்கேன் பண்றான் ப்ரோ. இப்பே ஸ்கேன் பண்ணு. போன் ப்ரோ வாங்க போலாம். ஏன் ப்ரோ பெட் கட்டல? போக மாட்டேன் பெட் கட்டல. திரும்ப போணும் அப்பதான் 500 ரூபாய். இல்ல அதெல்லாம் நீ சொல்லி நான் டம்தான் சொன்னேன். அங்க இருந்து இல்ல 500 ரூபாய் தர கூட ஏமாத்துறான் அவன் எப்பவுமே அந்த மாதிரி தான். விடுங்க மஞ்சு விட்டுலாம் மச்சான். மஞ்சு விட்டுலாம்ல அவனை. மச்சான் நல்லா தெம்பா வந்து உக்காந்துருக்கு. குறந்து தலைகீழா குதிச்சு விட்டது. காமிக்க போறான். பேக் ஷாட்டா? பேக் ஷாட் தான். பேக் பல்ட்டிடா அது. பேக் ஷாட்டா? இல்ல சாரி டச் ஸ்லிப் ஆயிடுச்சு. பேக் உனக்கு அதிகமா டங்கு ஸ்லிப் ஆயிட்டே இருக்குடா. அவங்க ரெண்டு பேரும் டாஸ்க்டா. இந்த கேஸ் எடுத்து விசில் அடிக்கிறேன். யார் ஃபர்ஸ்ட் அடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். சரியா? 30 லிட்டர் ஆகும். 1 ரூபாய் தர மாட்டான். மேலதான் இருக்கும் அது. எவ்வளவு சாரி எவ்வளவு தூரமா வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ரெடியாடா? மேல என்ன மேல என்ன கேஸ் கிடைக்காது. ஏய் इसका नीचे सीधा आ देगा. கேஸ் சொல்லிட்டீங்க. தேடியா பாத்தங்களா? தேடியா பாத்தங்க. ஏய் ஜெட்டில போடுங்க பாரு பூல. பெல்மா இல்ல ஜெட்டி சார்
பச்சிச்சு கேஸ் அப்புறம் எடுத்துட்டான் நிசார் ப்ரோ அப்புறம் கேஸ் எடுத்துட்டான் 500 ரூபா கொடுத்துருங்க. யார் சொன்னா 500 ரூபாய் சொல்லிட்டு அவன் தானே சொன்னான் அவன் கொடுக்கணும். நான் எப்படா சொன்னேன் 500 ரூபா தரேன். திருட்டு போயில உள்ள போய் டைமிங்கே முடிஞ்சிச்சு. டைமிங் முடிஞ்சே குளிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து கிளம்புறதுக்கு சாக்கா கேஸ் உள்ள இருக்குன்னு சொல்லிருக்கானுங்க. ஆனா கேஸ் பாத்தீங்கன்னா இவன் கையில தான் வச்சு சுத்திட்டு இருக்கான். பண்ணடா பண்ணல இல்ல பண்ணல வேற லெவல் இருந்துச்சு. இங்க இருந்து இல்ல ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா திருப்பி 200 ரூபாய் கேஸ் அவன் வாங்கி தர போற. அப்புறம் வாங்கி கொடுத்துற 200 ரூபாய் கேஸ் கிடைச்சிருச்சு. ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியே வந்தாச்சு. நிஜமா சொன்னா ஒர்த்து. டிக்கெட் பாத்தீங்கன்னா 60 ரூபாய் தான். நீங்க எதனா விஐடி சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க. தண்ணியே வந்து கிளீனா தான் இருக்குது. ஒரு 1 ஹவருக்கு வந்து 60 ருபீஸ். ஷார்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஜஸ்ட் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா. நோ சஜஷன், சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க. என்ன மச்சா சொல்ற? இலியாஸ் பாத்தீங்கன்னா கிளம்புறாரு. மச்சான் பைடா. அப்புறம் நானும் போறோம். இனியோட லாக் பாத்தீங்கன்னா இங்க கம்ப்ளீட் பண்றோம். புதுசா என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். டாடா பை பை.